ஹாய் ஹலோ வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்திலேருந்து நீதி கட்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே கவர் ஆகுதுன்னா, டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் யூனிட் 6ல் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகுது. இப்போ நீதி கட்சி பற்றி பார்க்கலாம். நீதி கட்சி ஆட்சின்னு பார்த்திங்கன்னா 1920லேருந்து 1937 வரைக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கையாக கொண்டிருந்த ஜஸ்டிஸ் கட்சியானது அந்நாளில் நடந்து வந்த விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாப்போ சிவஞானம். அடுத்ததா சென்னை சட்டமன்ற தேர்தல் 1920. நீதி கட்சியின் அமைப்பு. நீதி கட்சி ஒரு அரசியல் அமைப்பாக துவங்கப்பட்டது. அதன் நோக்கம் பிராமணர் அல்லாதவங்க கிட்ட விழிப்புணர்வை உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டு ஆட்சியை கைப்பற்றி சமூக நீதியை நிலைநாட்டுறது தான். அதாவது பிராமணர் அல்லாதவர்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நீதி கட்சியின் நிர்வாகிகள் 1917 அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நீதி கட்சி வெளியிடப்பட்ட கொள்கை அறிக்கை தான் அக்கட்சியின் அரசியல் சட்ட வரைவாக கருதப்பட்டது. 1925 டிசம்பர் 19ஆம் தேதி நீதி கட்சியின் அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. இதன் அலுவலகம் மவுண்ட் ரோட்டில் இருந்தது. கட்சி கிளைகள் முதல்ல சென்னையில் துவங்கப்பட்டு பின்னர் மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டன. கட்சி தலைவர்கள் அவ்வப்போது மாவட்ட கிளைகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. நீதி கட்சிக்கு ஒரு தலைவரும் 4 துணைத் தலைவர்களும் ஒரு பொதுச் செயலாளரும் ஒரு பொருளாளரும் இருக்காங்க. ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர்கள், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர் இருந்தனர். 25 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு கட்சியின் கொள்கை முடிவுகளை செயல்படுத்தியது. அந்த 25 மெம்பர்ஸ் இருக்கிற செயற்குழு கட்சியோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தியிருக்கு. 1920 தேர்தலுக்கு பிறகு நீதி கட்சி ஐரோப்பிய அரசியல் கட்சி போன்று சீரமைக்கப்பட்டது. இந்த நீதி கட்சி ஐரோப்பிய அரசியல் கட்சி மாதிரி சீரமைக்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா 1920க்கு அப்புறம் கட்சி கொறடா அப்படிங்கிற புதிய கட்சி பதவி உருவாக்கப்பட்டது. செயற்குழு உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் கமிட்டிஸ் உருவாக்கப்பட்டுச்சு. நீதி கட்சியோட தலைவர் கட்சியோடு இணைக்கப்பட்ட அனைத்து பிராமணர் அல்லாதோர் சங்கங்களுக்கும் பொதுவான தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது அந்த நீதி கட்சியோட தலைவர் எப்படின்னா எல்லா கட்சிகளோட இணைக்கப்பட்ட அனைத்து பிராமணர் அல்லாத சங்கங்களுக்கு பொதுவான தலைவர் அப்படின்னு சொல்லி உறுதி செய்கிறாங்க இந்த நீதி கட்சி. அவரே சட்டமன்ற உறுப்பினரின் தலைவராகவும் செயல்படுறாரு. செயற்குழு அதன் உறுப்பினர்களின் நிலை வரையறுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நீதி கட்சியோட மாநாடு கூட்டப்படணும், ஒவ்வொரு வருஷமும் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. நீதி கட்சியின் முதல் தலைவராக சர் தியாகராஜ செட்டியும் முதல் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமியும் பொறுப்பேற்கிறாங்க. நீதி கட்சியோட முதல் தலைவர் யாருன்னா சர் தியாகராஜ செட்டி, அதோட முதல் பொதுச் செயலாளர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி. ஒரு மாநில அரசியல் கட்சி எப்படி அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு நீதி கட்சி ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்தது. நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அடுத்ததாக சென்னை சட்டமன்றம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 1861 தான் சென்னை சட்டமன்றம் துவங்கியிருக்காங்க. அப்போது மன்றம் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத ஆலோசனை அவையாக மட்டும்தான் இருந்திருக்கு. அதன் பின் 1909 அறிமுகப்படுத்தப்பட்ட மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் விளைவாக தான் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இடம் பிடிச்சாங்க. அந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் படி தான். பின்னர் 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் படி அமைக்கப்பட்ட இரட்டை ஆட்சியின் கீழ் நடைபெற்ற தேர்தலில் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் ஓரவை அமைப்பாக 1920 37 வரைக்கும் செயல்படுது. அடுத்தது சட்டமன்ற தேர்தல் 1920. தேர்தல் தொகுதிகள். சென்னை சட்டமன்றத்தில் 127 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. ஆளுநரின் நியமன உறுப்பினர்கள் இந்த எண்ணிக்கையில் அடங்க மாட்டாங்க. ஆளுநரோட நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கவுண்டில் வரமாட்டாங்க. 127 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அந்த 127 உறுப்பினர்களில் 98 பேர் 61 தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்தல் தொகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது தேர்தல் தொகுதிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒன்று வகுப்புவாரி தொகுதிகள். ஃபர்ஸ்ட் ஒன்று வகுப்புவாரி தொகுதிகள். அப்படின்னா என்ன அப்படின்னா
இவற்றுள் முகமதியர் அல்லாத நகரம், முகமதியர் அல்லாத கிராமம், பிராமணர் அல்லாத நகரம், முகமதியர் நகரம், முகமதியர் கிராமம், இந்திய கிறிஸ்தவர், ஐரோப்பியர், ஆங்கில இந்தியர் ஆகியோருக்கான தொகுதிகள் அடங்கும். இந்த வகுப்புவாரி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வருவாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிறப்பு தொகுதிகள். சிறப்பு தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா நில சொந்தக்காரர், பல்கலைக்கழகங்கள், பண்ணையார், வர்த்தக சங்கங்கள் ஆகியோருக்கான தொகுதிகள் வந்து இந்த சிறப்பு தொகுதிகள். அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 28 பிராமணர் அல்லாதவர்களுக்கும் 29 நியமனர் உறுப்பினர்களுக்கும் 5 பறையர், பல்லர், வள்ளுவர், மாலா, மடிகா, சக்லியர், தோட்டியர், செனுமான்கள், ஹோலர் ஆகிய வகுப்பினருக்கும் ஒரு தொகுதி பிற்படுத்தப்பட்ட பகுதிக்கும் ஒரு தொகுதி வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் ஒதுக்கப்படுது. நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து சென்னை சட்டமன்றத்தின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 134. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாக்காளர்களும் வாக்குப்பதிவும். சென்னை சட்டமன்றத்துக்கான முதல் பொது தேர்தல் வந்துட்டு 1920 நவம்பர் மாதம் நடைபெறுது. அப்போது சென்னை ராஜதானியோட மக்கள் தொகை வந்து 40 மில்லியன். இதில் வந்துட்டு சொத்து தகுதி உடையவங்க மட்டும்தான் வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்படுறாங்க. எனவே 12,48,156 பேர் மட்டும்தான் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுறாங்க. இவர்களில் 3,03,558 பேர் மட்டும்தான் ஓட் பண்ணுறாங்க. 12 லட்சம் பேர் வாக்காளர்களாக இருந்தால் கூட 3 லட்சம் பேர் மட்டும்தான் வாக்கு செலுத்துகிறாங்க. சராசரியாக 24.9% வந்து வாக்கு பதிவாயிற்று. இருப்பினும் இத்தேர்தல் மக்களின் அரசியல் விழிப்புணர்வையும் பொது தேர்தலில் நேரடியாக பங்கேற்கும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. மயிலாப்பூர் தொகுதியில் அதிகபட்சமாக வந்துட்டு 52% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தேர்தல் முடிவுகள். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்துச்சுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்தில் அந்த டைமில் ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்றுட்டு இருந்ததுனால சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிக்குது. அதனால் பலமிக்க எதிர்க்கட்சி இல்லாததுனால நீதி கட்சி வந்து 63 இடங்களில் வெற்றி பெறுது. அந்த தேர்தல் முடிவுகள் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீதி கட்சியிலேருந்து 63 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நியமன உறுப்பினர்கள் கிடையாது. காங்கிரஸ் வந்து பங்கேற்கவே இல்லை. சுயேட்சையில் வந்து ஒரு 18 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து அமைச்சரவை எதிர்ப்பாளர் 17 பேர். அலுவலர்கள்னு பார்த்திங்கன்னா நியமன உறுப்பினர்கள் 11 பேர். அலுவலர் அல்லாதவர் வந்து நியமன உறுப்பினர் 18 பேர். மொத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்துட்டு 98 பேரும் நியமன உறுப்பினர்கள் 29 பேரும் சேர்த்து மொத்தம் 127 பேர். தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்களோட ஆதரவையும் பெற்று நீதி கட்சியோட உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 81 உயர்ந்துச்சு. அடுத்தது வகுப்பு வாரியான எண்ணிக்கை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத சட்டமன்ற உறுப்பினர்களோட விபரம் பின்வருமாறு. கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்கப்படாதவங்க மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்னு பார்த்தீங்கன்னா 17 பேர், தேர்ந்தெடுக்கப்படாதவர் வந்து 5 பேர், மொத்தம் 22 பேர். பிராமணர் அல்லாதோர்னு பார்த்தீங்கன்னா 57 பேர், தேர்ந்தெடுக்கப்படாதவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர். இதில் டோட்டலாக 65 பேர். பிற்படுத்தப்பட்டவரில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் இல்லை, தேர்ந்தெடுக்கப்படாதவர் வந்து 5 பேர். முகமதியர் வந்து 13 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர், தேர்ந்தெடுக்கப்படாதவங்க வந்து ஒருத்தர், மொத்தம் 14 பேர். இந்திய கிறிஸ்தவர் வந்து 5 பேர், தேர்ந்தெடுக்கப்படாதவர் வந்து ஒருத்தர், மொத்தம் 6 பேர். ஐரோப்பியர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து 6 பேர், தேர்ந்தெடுக்கப்படாதவர் வந்து 9 பேர், மொத்தம் 15 பேர். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு 98 பேர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டோர், தேர்ந்தெடுக்கப்படாதவர் வந்து 29 பேர், மொத்த உறுப்பினர்கள்னு பார்த்திங்கன்னா 127 பேர். 1920 சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றதற்கான 3 முக்கிய காரணங்களை நம்ம இப்போ பார்க்க வரோம். காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை புறக்கணித்தது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் நீதி கட்சியோட தீவிர பிரச்சாரம். அடுத்தது பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி. இதெல்லாம் தான் வந்துட்டு நீதி கட்சி 1920 வெற்றி பெறதுக்கான முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுது. அடுத்தது நீதி கட்சியோட ஆட்சி 1920 23 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். சுப்ராயலு ஆட்சி. நீதி கட்சியின் கீழ் சுப்ராயலு ஆட்சி 1920 23. சென்னை ராஜதானி ஆளுநர் மார்க்கஸ் வில்லிங்டன் அவங்க வந்துட்டு தேர்தல் வெற்றி பெற்ற நீதி கட்சி தலைவர் பி. தியாகராஜ செட்டியை ஆட்சி அமைக்குமாறு அழைக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவர் வந்து மக்கள் வரிப்படத்தில் ஊதியம் பெற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை ஏற்றுக்கல. யார்? தியாகராஜ செட்டி. அவருக்கு பதில் சுப்ராயலு நாயுடுவோட பெயரை பரிந்துரைக்கிறாரு. அவரின் பரிந்துரையை ஏற்று சுப்ராயலு நாயுடுக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆளுநர். ஆளுநரின் அழைப்பை ஏற்று நாயுடு முதலமைச்சர் ஆகிறாரு 1920. அவருடன் ராமராயனின்கரும் வெங்கட ரெட்டி நாயுடுவும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. இவங்க 1920 டிசம்பர் 17ஆம் நாள் பதவி ஏற்கிறாங்க. 1920 டிசம்பர் 17ஆம் நாள் பதவி ஏற்கிறாங்க.
பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்படுறாரு. அடுத்தது எட்வின் பெரியநாயகம், ஆற்காடு ராமசாமி முதலியார், பி சுப்பராமையன் ஆகிய மூவரும் சட்டமன்ற செயலர்கள் ஆகிறாங்க. அடுத்து சர் லினோயல் டேவிட்சன், இவங்க லினோயல் டேவிட்சன் உள்துறையும், சர் சார்லஸ் தோதுந்தர் நிதித்துறை அமைச்சராகவும், முகமது ஹபீபுல்லா வருவாய்த்துறையும், சீனிவாச ஐயங்கார் சட்டம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ஆட்சி அவையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுறாங்க. பிராமணர் அல்லாதோர் அமைச்சரவையில் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பிராமணர் அல்லாதோர் அமைச்சரவை. இதில் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1921 ஜூலை 11ஆம் தேதி உடல்நிலை காரணமாக சுப்ராயலு ரெட்டியார் பதவி விலகியதால் அவருக்கு பதில் பனகல் முதலமைச்சராக நியமிக்கப்படுறாரு. ஏபி பாட்ரோ கல்வி அமைச்சராக ஆகிறாரு. கவனிங்க, இதில் ஏபி பாட்ரோ கல்வி அமைச்சர் ஆகிட்டார். நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை 1923 செப்டம்பர் 11 வரைக்கும், 1920 1923 செப்டம்பர் 11 வரைக்கும் பதவியில் இருந்தது. அதுக்கப்புறம் நீதி கட்சியோட சட்ட சாதனைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் நீதி கட்சி அரசாங்கம் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களை நிறைவேற்றி அறிமுகப்படுத்துச்சு. அதில் என்னென்ன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1, 1921 ஏப்ரல் 1 தேதி சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 1919 சட்டத்தில் இந்திய அரசாங்க சட்டத்தில் விதிக்கப்பட்ட இந்த தடை நீக்கப்பட்டது. அதாவது பெண்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இருந்த தடை நீக்கப்படுது. இத்தடை நீக்கம் 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வழி செய்தது. 1921 ஏப்ரல் 1 தேதியில் பெண்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு விதிக்கப்பட்ட இந்த தடை நீக்கப்பட்டதன் காரணமாக தான் 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். நீதி கட்சியோட அடுத்த சாதனைன்னு பார்த்தீங்கன்னா 1920 சென்னை மாநகராட்சி சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருந்த பள்ளிகளில் இலவச காலை உணவு வழங்கியதற்கு சட்டமன்ற அங்கீகாரம் அளித்தது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சென்னை மாநகராட்சி சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருந்த ஸ்கூல்ஸில் காலை உணவு வழங்குவதற்கு சட்டமன்றம் அங்கீகாரம் கொடுக்குது. இதுதான் பின்னர் மதிய உணவு திட்டமாக விரிவடைந்தது இந்த ஸ்கீம்னால தான். அடுத்தது தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமர், தீண்டத்தகாதோர், ஹரிஜன் என்று முத்திரை குத்தி சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்பட்டு சமுதாய அந்தஸ்து அளிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு பஞ்சமர், தீண்டத்தகாதவர், அரிஜன் அவங்களுக்கு முத்திரை குத்தி சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்லைங்களா. ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் ஆதி திராவிடர் என அழைக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சமுதாய அந்தஸ்து கொடுக்கப்படுது. அடுத்தது 4வது பாயிண்ட். இதோட 4வது சாதனை என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் 1920 மாவட்ட தாலுகா பஞ்சாயத்து நிறுவனங்களுக்கு சுயேட்சையாக இயங்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது. இச்சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. இந்த அமைப்புகளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரித்தது மட்டுமல்லாமல் அதிகாரிகளுக்கு இவற்றின் மீது இருந்த ஆதிக்கத்தை குறைச்சது. அடுத்தது 5வது பாயிண்ட் என்னென்னா, 1922 டிசம்பர் 18ஆம் நாள் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா மெட்ராஸ் ஹை ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இச்சட்டம் 1925 நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் மூலம் ராஜதானியில் உள்ள அனைத்து இந்து கோயில்களும் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டமானது அரசாங்கத்தின் சமய கொள்கைகளை தீர்மானித்தது. பின்னர் இது சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு முன்மாதிரி சட்டமாக இருந்தது. முதல் நீதி கட்சி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 5 சீர்திருத்தங்களும் தான் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தாழ்த்தப்பட்டவருக்கு தனி அதிகாரி. சட்டங்களை நிறைவேற்றினா மட்டும் போதாது, அது செம்மையாக நிறைவேற்றப்படணும். குறிப்பாக நீதி கட்சியோட ஆட்சி தாழ்த்தப்பட்டவரின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தியது. அவர்களது நலனை பாதுகாத்து பராமரிப்பதற்காக ஒரு ஐசிஎஸ் அதிகாரியவே ஐசிஎஸ் அதிகாரி, அதாவது கமிஷனர், லேபர் கமிஷனர் ஐசிஎஸ் ஆக நியமித்து அவர் தாழ்த்தப்பட்டவர், ஆதிவாசி, மலைவாழ் மக்கள் போன்ற உரிமைகளையும் நலத்திட்டங்களையும் பாதுகாத்து நிறைவேற்ற பொறுப்புடையவர். அவர் மேற்கண்ட வகுப்பினர்களுக்கு என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா,
வீட்டுமனை வழங்குறது, கூட்டுறவு கடன் சங்கங்களை துவக்கி கொடுக்கறது, குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கறது, பொது நிலத்தை குறைந்த வாடகைக்கு வழங்குறது, குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடுமாறு அவங்கள ஊக்குவிக்கிறது, சாதி இந்துக்களின் எதிர்ப்புகளிலிருந்து பாதுகாத்தாரு, அரசாங்க நிலத்தை விவசாயத்துக்காக ஒதுக்குறாரு. இவர்கள் பிரதான பாதையை எளிதில் அடைவதற்கான கிளைப்பாதைகளை போட்டு கொடுக்கறது. அடுத்தது பெண்களுக்கென கழிப்பறைகள் கட்டி கொடுக்கறது, மரக்கன்றுகள் நடப்படுறது, மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் கொடுக்கப்படுறது, தாழ்த்தப்பட்ட நலனுக்காக தனி அதிகாரியை நியமித்தது நீதி கட்சியோட நிலையான மகத்தான சரித்திர சாதனை அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீதி கட்சியோட ஆட்சி பார்ட் 2. இது வந்து 1920 23 தான். இதில் வந்து 2 பிரிவுகள் இருக்குது. நீதி கட்சியின் முதல் 3 ஆண்டு கால ஆட்சியின் போது பல முக்கிய சமுதாய, சமய, கல்வி, உள்ளாட்சி, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ திட்டங்களை நிறைவேற்றிய போதிலும் கட்சிக்குள் ஒற்றுமை இல்லை. கட்சி அதிருப்தியாளர்கள் அரசாங்க எதிர்ப்பு குழுவினர் என்று கூறிக்கொண்டு தனியே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியில் இருந்த அதிருப்தியாளர்கள் என்ன ஆனாங்கன்னா அரசாங்க எதிர்ப்பு குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்துட்டு சி. நடேச முதலியார், டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார், சி.ஆர். ரெட்டி, பி. சுப்பராயன் போன்றோர் இக்குழுவின் பிரதான பிரமுகர்கள். இவங்க வந்துட்டு நீதி கட்சி தலைவர் தியாகராஜ செட்டியின் மீது கீழ்கண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து பிறரை கலந்து ஆலோசிக்காத எதேச்சை அதிகார தலைமை அப்படின்னும், அடுத்தது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனை விட உயர் சாதி வகுப்பினருக்கு சாதகமாக செயல்படுறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தை இருமுக்கரம் கொண்டு அடக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் செயலை ஆதரிச்சது. அடுத்து முதல் நீதி கட்சி அமைச்சரவையில் தமிழருக்கு இடம் கொடுக்கல. இச்செயல் வந்து தமிழர் தலைவர்களிடையே மிகுந்த மனக்கசப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னும், அவர்கள் வந்து முதல் அமைச்சரவையை வந்து தெலுங்கர்களை ஆக்கிரமித்து கொண்டதாக குற்றம் சாட்டுறாங்க. இந்த முதல் அமைச்சரவை வந்துட்டு தெலுங்கர்கள் தான் ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறாங்க. எனவே நீதி கட்சிக்குள் இரு கோஷ்டிகள் எதிரும் செயல்பட்டதுனால கட்சி பலவீனம் அடைஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி 1920 தேர்தல் இந்திய தேசிய காங்கிரஸில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. காந்தி, ராஜாஜி போன்றோர் காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்கதை ஆதரிக்கிறாங்க. அதற்கான தீர்மானத்தையும் 1922 செப்டம்பர் 7ஆம் தேதி நிறைவேற்றுறாங்க. இவங்க காங்கிரஸுக்கு சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. காங்கிரஸ்குள்ளேயே சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் கஸ்தூரிரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரி இவங்களாம் வந்து சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒத்துழைமை இயக்கத்தை நடத்துறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. 1923 நவம்பர் 13ஆம் நாள் சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கிறாங்க. அடுத்ததாக சட்டமன்ற தேர்தல் 1923. நீதி கட்சியோட முதல் ஆட்சி 1923 செப்டம்பர் 11ஆம் தேதியோட முடியுது. சட்டமன்றத்துக்கான தேர்தல் 1923 அக்டோபர் 31ஆம் நாள் நடத்தப்பட்டது. அடைமழையும் வெள்ளமும் தேர்தல் உரிய நாளில் முடியறதுல வந்துட்டு காலதாமதத்தை ஏற்படுத்துது. தேர்தல் நவம்பர் 10ஆம் தேதி முடிவுற்றது. அக்டோபர் 31ஆம் தேதியோட முடியணும். அடைமழை வெள்ளம் இருந்ததுனால நவம்பர் 10ஆம் தேதி முடிவடையுது தேர்தல். 17 தொகுதிகளில் 20 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்ததான் 44 தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் நடைபெறுது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க. சென்னை நகரில் 58.8, திருநெல்வேலிப்பாளையங்கோட்டையில் 77%, வட ஆற்காடு கிராம தொகுதியில் வந்துட்டு 58.8 வாக்குப்பதிவு இருந்துச்சு. சென்னை ராஜதானியில் சராசரி வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 36.2% தான். இந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி பங்கேற்றதால நீதி கட்சியோட தேர்தல் வெற்றி வந்து பெரிதும் பாதித்தது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் வந்துட்டு பெரும் வெற்றியை பெற்றிருந்தது. இதில் வந்து சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டதுனால வந்துட்டு சுயராஜ்ய கட்சி போட்டியிட்ட 11 இடங்களில் வெற்றி பெற்றது. நீதி கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் கூட அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை வந்து இழந்துருச்சு. அடுத்து அந்த சட்டமன்ற அமைப்பு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டோர் நியமன உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது நீதி கட்சின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டோர்னு பார்த்தீங்கன்னா 44 பேர். இதில் நியமன உறுப்பினர்கள் இல்லை. சுயராஜ்ய கட்சியில் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டோர் 11 பேர், அரசாங்க எதிர்ப்பாளர்கள்னு 37 பேர், சுயேட்சைகள் 6 பேர், நியமன உறுப்பினர் ஒருத்தர், மொத்தம் 7 பேர். அலுவலர்கள்னு பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர் மட்டும்தான் ஒருத்தர். அலுவலர் அல்லாதோர் 17 பேர், மொத்தம் 127 பேர். தேர்ந்தெடுக்கப்பட்டோர் 98 பேர், நியமன உறுப்பினர்கள் 29 பேர்.
1923 தேர்தலில் நீதி கட்சிக்கு வந்து பெரும் பின்னடைவு ஏற்படுது. அதற்கான காரணங்களாக வந்துட்டு பின்கண்ட காரணங்கள் வந்து சொல்லப்படுது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, கட்சிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீதி கட்சியை பலவீனப்படுத்தி விட்டது. இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள். நடேச முதலியார், MC ராஜா, O கந்தசாமி செட்டியார் இவங்களாம் வந்துட்டு கட்சி தலைமையை வந்து வெளிப்படையாகவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, முதலமைச்சரவையில் தமிழருக்கு வந்து இடம் கொடுக்கல. அதனால் ஏற்பட்ட ஏமாற்றம் தான் தென் தமிழ்நாட்டு தொகுதியில் வந்து நீதி கட்சி வேட்பாளர்கள் தோல்வியடைஞ்சதுக்கு காரணமாக கருதப்படுது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, சுயராஜ்ய கட்சி நீதி கட்சிக்கு பிரதான பலமிக்க எதிர்க்கட்சியாக உருவெடுக்க ஆரம்பிச்சுது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, கட்சி பூசலால் நீதி கட்சியில் தேர்தல் பிரச்சாரம் பலமிழந்து விட்டது. சுருங்கக்கூறின் 1923 சட்டமன்ற தேர்தல் நீதி கட்சியோட சரிவுக்கான அடையாளமாக கருதப்படுது. அடுத்து பனகல அரசரோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசாங்க அமைப்பு. தேர்தல் முடிந்த பின் ஆளுநர் வெல்லிங்டன் வந்து நீதி கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கிறாரு. தியாகராஜ செட்டியோட பரிந்துரையின் பேரில் பனகர் அரசர் வந்து முதலமைச்சராக நியமிக்கப்படுறாரு. அடுத்தது AP பாட்ரோ அமைச்சரவையில் இடம்பெறாரு. AP பாட்ரோ. அடுத்து கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடுக்கு பதில் தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் TN சிவஞானம் வந்து இடம்பெறாரு நீதி கட்சியோட அமைச்சரவையில். 1923 நவம்பர் 19ஆம் தேதி நீதி கட்சியோட 2ஆம் அமைச்சரவை பதவி பொறுப்பேற்றது. அப்துல்லா கட்டாலா, சாஹிப் பகதூர், S அற்புதசாமி உடையார், TC தங்கவேலு பிள்ளை ஆகியோர் சட்டமன்ற செயலர்களாக நியமிக்கப்படுறாங்க. ஆளுநரோட புதிய ஆட்சிக்குழுவில் CG தோதண்டர், AR நாபு, CP ராமசாமி ஐயர், வாசுதேவ ரவிவர்மா இவங்களாம் இடம்பெறாங்க. LD சாமிக்கண்ணு வந்து சட்டமன்ற தலைவராக ஆளுநராக 1 வருஷத்துக்கு வந்து நியமிக்கப்படுறாரு ஆளுநரால். அதன் பின் அப்பதவிக்கு சட்டமன்றமே நியமனம் செய்யும். நீதி கட்சியோட 2வது அமைச்சரவை வந்து 1926 நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் செயல்படுது. பனகல் அரசர் ஆட்சியின் போது தான் வன்னியர் வகுப்பைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்க வேலு நாயக்கர் வந்துட்டு நீதி கட்சியோட அரசாங்கத்தோட பாராளுமன்ற செயலராகவும் வருவாய்த்துறை செயலராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம். நீதி கட்சியோட அரசாங்க எதிர்ப்பாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக வந்து CR ரெட்டி வந்து நீதி கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறாரு. 1923 நவம்பர் 27 அவர் வந்து நீதி கட்சியை பற்றி 2 குற்றச்சாட்டுகளை வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து நீதி கட்சி வந்து பெரும்பான்மை பலத்தை பெறாதனால வாக்காளர்களோட நம்பிக்கையை இழந்துருச்சுன்னும், இன்னொன்று வந்து பனகல் அரசர் வந்து உள்ளாட்சி நிர்வாக தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கையில் வந்துட்டு அவரது உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு 2 விஷயங்களை வந்து சொல்கிறாரு. என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, நீதி கட்சி வந்து பெரும்பான்மை பலத்தை வந்து பெறாதனால வாக்காளர்களோட நம்பிக்கையை இழந்துருச்சுன்னும், பனகல் அரசர் வந்து உள்ளாட்சி நிறுவன தலைவர்களை தேர்ந்தெடுக்கையில் அவங்களோட உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த தீர்மானத்தை வந்து சுயராஜ்ய கட்சி வந்து ஆதரிச்சிச்சு. அக்கட்சியின் பிரபல உறுப்பினரான சொல்வலர் சத்தியமூர்த்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து அவரோட கன்னி பேச்சை வந்து நிகழ்த்துறாரு. பின்னர் சுயராஜ்ய கட்சியின் தலைவராக இவர் மாறிட்டார். இந்த தீர்மானம் வந்து 2 நாட்கள் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதத்துக்கு அப்புறம் ஆளும் நீதி கட்சி நியமன உறுப்பினர்களோட ஆதரவோட தீர்மானத்தை தோற்கடிச்சு பதவியை வந்து தக்க வச்சுக்கிச்சு. இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நீதி கட்சியோட சாதனை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீதி கட்சியோட சாதனை. நீதி கட்சியோட 2வது அரசாங்கம் புதிய சாதனைகள் எதுவுமே செய்யலை. இவங்களோட நீதி கட்சியோட முன்னாடி ஆட்சி பீரியடான 1920 23 மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தான் வந்துட்டு பனகல் அரசரோட ஆட்சியும் செயல்படுத்துச்சு. குறிப்பாக 1922 டிசம்பர் 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்து அறநிலைய மசோதா ஹிந்துஸ் ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் பில் இதை வந்து நிறைவேற்றுது 1925. இந்த சட்டத்தின் மூலம் சென்னை ராஜதானியில் இருந்த இந்து கோயில்கள் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எனினும் சரிவு பாதையில் சென்ற நீதி கட்சிக்கு 1926 சட்டமன்ற தேர்தல் வந்து பெரு சவாலாக தான் இருந்தது. அடுத்தது நீதி கட்சியோட நிலை. நீதி கட்சி உட்கட்சி கோஷ்டி பூசல்களால் பலவீனப்பட்டு போயிருந்தது. அந்த கட்சியோட தலைவர் தியாகராஜ செட்டி 1925 ஏப்ரல் 28 இறந்ததுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் வந்து கட்சியோட தலைமை பொறுப்பேற்கிறாரு. நடேச முதலியாரோட ஐக்கிய தேசிய கட்சியினரை மீண்டும் நீதி கட்சிக்கு கொண்டு வருவதற்கு நம்ம பனகல் அரசர் மேற்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெறலை. பவம் பொய்த்ததால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வேலையின்றியும் புலம்பெயர்ந்தும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் நீதி கட்சிக்கு
புதுசாக ஆளுநர் பொறுப்பேற்ற வைகவுண்ட் கோஷனுக்கும் நீதி கட்சிக்கும் இடையில இருந்த உறவில் வந்து விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு 1924. அதிகார பகிர்வு மற்றும் வேண்டியவர்களுக்கு உதவுவது போன்ற விவகாரங்களில் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ஆட்சிக்குழுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈவே ராமசாமி நாயக்கர் காங்கிரஸை விட்டு வெளியேறி தேர்தலில் நீதி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தார். அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறியதுக்கான முக்கிய காரணம் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரிச்சுட்டு வந்த தீர்மானங்களை காங்கிரஸ் ஏற்றுக்காதது தான். அடுத்தது சட்டமன்ற தேர்தல் 1926. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் சென்னை ராஜதானி அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சுயராஜ்ய கட்சியில் இருந்த சத்யமூர்த்தி தலைமையில் இந்த தேர்தலில் வந்துட்டு காங்கிரஸ் போட்டியிடுறதுக்கு களமிறங்குச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணித்தது. நொண்டி குதிரையான நீதி கட்சி நம்பிக்கை இழந்து இந்த தேர்தலில் கலந்துருச்சு. இந்த கட்சியால் வந்து 21 இடங்களை மட்டும்தான் பெற முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து சுயராஜ்ய கட்சி வந்து 41 இடங்களை கைப்பற்றியது. நீதி கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னை நகரில் 4 இடங்களில் வந்துட்டு வெற்றி வகை சூடியது. அடுத்ததாக நடேச முதலியார், தணிகாசலம் செட்டியார், கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடு, ஆற்காடு ராமசாமி முதலியார் போன்ற நீதி கட்சி பிரபலங்களை தோல்வியை தழுவுறாங்க. கட்சியில் பற்றிய விவரங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாங்களா? சுயராஜ்ய கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து 41 பேர். இந்த வாட்டி வந்து நீதி கட்சியை விட சுயராஜ்ய கட்சியில் தான் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நியமன உறுப்பினர்கள் யாரும் கிடையாது, மொத்தம் 41 பேர். சுயேட்சைகள் வந்து 36 பேர் இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நியமன உறுப்பினர்கள் 22 பேர், மொத்தம் 58 பேர். நீதி கட்சியிலேருந்து இந்த முறை வந்து 21 பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒரு நியமன உறுப்பினர், மொத்தம் 22 பேர். அலுவலர்கள்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது, நியமன உறுப்பினர்கள் 11 பேர். மொத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து 98 பேரும், நியமன உறுப்பினர்கள் 34 பேருமா, மொத்தம் 132 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்ததாக சுயராஜ்ய கட்சியோட சாதனை. 1926 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்ற சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் புதிய சாதனை படைத்தது. அக்கட்சி தலைவர் சத்யமூர்த்தியும் மற்றொரு பிரமுகரான சீனிவாச ஐயங்காரும் புதிய தேர்தல் பிரச்சார உத்திகளை கையாண்டாங்க. இந்த எலெக்ஷனில் பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீட்டுக்கு வீடு சென்று வாக்கு சேகரிப்பது, பஜனை ஊர்வலங்கள் போன்ற வழிகளை கடைபிடித்து வாக்காளர்களை கவர ஆரம்பித்தாங்க. சுயராஜ்ய கட்சிக்கு திரு வி. கல்யாண சுந்தரனார், மாப்போ சிவஞானம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவளித்தாங்க. ஈவேராவின் பிராமண ஆதிக்க குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த சுயராஜ்ய கட்சி சென்னை ராஜதானியில் தமிழ் பேசுவோர் அதிகமுள்ள தொகுதிகளில் பிராமணர் அல்லாதோர வேட்பாளர்களாக நிறுத்துச்சு. இந்த செயல் வந்து ஓரளவுக்கு பிராமணர் எதிர்ப்பு இயக்கத்தினை முனைமலங்க செய்தது. வகுப்பு வாரியான உறுப்பினர்கள் வந்துட்டு எண்ணிக்கை வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பிராமணர் இல்லாதோரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு பார்த்திங்கன்னா 56 பேர், நியமிக்கப்பட்டவர் 10 பேர், மொத்தம் 66 பேர். பிராமணர்கள்னு பார்த்திங்கன்னா 18 பேர், நியமிக்கப்பட்டவர் 3 பேர், மொத்தம் 21 பேர். தாழ்த்தப்பட்டவரில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருத்தரும் இல்லை, நியமிக்கப்பட்டவர் 10 பேர். முகமதியர் வந்து 13 பேர், நியமிக்கப்பட்டவர் ஒருத்தர், மொத்தம் 14 பேர். இந்திய கிறிஸ்தவர் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நியமிக்கப்பட்டவர் 2 பேர், மொத்தம் 7 பேர். ஐரோப்பியர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர் வந்து 6 பேர், நியமிக்கப்பட்டவர் 8 பேர், மொத்தம் 14 பேர். மொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா 98 பேரும், நியமிக்கப்பட்டவர் 34 பேரும், மொத்தம் 132 பேர் இந்த எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக சுப்ராயன் ஆட்சி 1926 to 29 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட அரசாங்க அமைப்பு. இந்த முறை அரசாங்கம் அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தனிப்பெரும்பான்மை பெற்ற சுயராஜ்ய கட்சியைச் சேர்ந்த CVS நரசிம்மராஜுவை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுக்கிறாரு ஆளுநர் கோஷன். ஆனால் சுயராஜ்ய கட்சி அரசாங்கம் அமைக்க மறுத்துவிட்டது. பெரும்பான்மையின்மையால் நீதி கட்சி அரசாங்கம் அமைக்க முடியல. எனவே ஆளுநர் கோஷன் தேசிய சுயேட்சையில் ஒருத்தரான டாக்டர் P. சுப்ராயனை வந்து முதலமைச்சராக நியமிக்கிறாரு. சுப்ராயன் வந்து முன்னாள் நீதி கட்சி பிரமுகர். பனகல் அரசரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அவர் நீதி கட்சியிலிருந்து விலகினார். சுப்ராயன் ஆளுநரின் அழைப்பை ஏற்று சுயேட்சை அரசாங்கத்தை வந்து அமைக்கிறாரு. முன்விரோதத்தை மறந்து நீதி கட்சியும் அவருக்கு நேசக்கரம் நீட்டியது. எனவே டாக்டர் P. சுப்ராயன் சுயராஜ்ய கட்சி, நீதி கட்சி ஆகியவற்றின் ஆதரவோட ஆட்சியை நடத்துகிறாரு. அடுத்து சுப்ராயன் அமைச்சரவையில் ரங்கநாத முதலியாரும் RN ஆரோக்கியசாமி முதலியாரும் இடம் பிடிக்கிறாங்க. பின்னர் இவர்களுக்கு பதில் முத்தையா முதலியாரும் அதுக்கப்புறமா MR சேதுரத்னம் ஐயரும் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். இவ்விருவரும் சுயராஜ்ய கட்சியிலேருந்து பிரிந்து வந்தவங்க. ஆனால் அதனால் சுப்ராயன் அமைச்சரவை நீதி கட்சியின் மறுபதிப்பாக தான் கருதப்படுது. அதாவது சுயேட்சை அரசாங்கம் என்ற பெயரில் நீதி கட்சியோட நிழலாட்சி தான் நடைபெற்றுச்சு. அடுத்ததாக கோட்டா முறை. டாக்டர் சுப்ராயன் அரசாங்கத்தின் மகத்தான சாதனையாக கருதப்படுவது இந்த கோட்டா முறை தான். கோட்டா சிஸ்டம். நீதி கட்சி
பிற்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பெற்றுக் கொடுத்தா கூட அதற்கான அறிவியல் பூர்வமான முறையை வந்து வகுக்கலை. இந்த பொறுப்பை வந்து சுப்ராயன் அமைச்சரவையில் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்ட எஸ் முத்தையா முதலியார் வந்து ஏற்றுக்கிறாரு. முதலியார் வந்து செல்வந்தர், நிலச்சுவார்ந்தார், சட்ட வல்லுநர். அவர் தனது சட்ட அறிவை பயன்படுத்தி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான விதிமுறையை வந்து வகுத்து கொடுத்தாரு. இதுதான் வந்துட்டு முத்தையா முதலியாரோட கோட்டா முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். முத்தையா முதலியாரை வடிவமைத்த கோட்டா முறையின்படி ஒவ்வொரு வகுப்பாருக்கும் எத்தனை இடங்கள் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பிராமணர் அல்லாதவருக்கு 44%, முஸ்லீம்களுக்கு 16%, கிறிஸ்தவர்களுக்கு 16%, பிராமணர்களுக்கு 16%, ஆங்கிலோ இந்தியருக்கு 16%, ஆதி திராவிடருக்கு 8% அப்படின்னு சொல்லி பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது 12 அரசாங்க பணிகளுக்கு பிராமணர் அல்லாதவருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இடங்களும், பிராமணர்கள், ஆங்கிலோ இந்தியர், முஸ்லீம்கள் ஆகியோருக்கு தலா 2 இடங்களும், ஆதி திராவிடருக்கு 1 இடமும் கிடைக்கும். இந்த விகிதாச்சாரம் குறிப்பிட்ட வகுப்புகளின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இல்லை அப்படின்னு சொல்லி குறை கூறப்பட்டது. இந்துவும் சுதேசமித்திரனும் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முதல்ல முத்தையா முதலியாரோட கோட்டா முறையில் குறை கண்ட ஈவே ராமசாமி நாயக்கர் பின்னர் அமைச்சர் முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடியரசு பத்திரிகையில் எழுதினார். குடியரசுத் தலையங்கம் 1928 நவம்பர் 11. இன்றைய இடஒதுக்கீட்டு முறையின் அடித்தளத்தை அமைத்து கொடுத்ததால் முத்தையா முதலியாரை வந்துட்டு வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதாவது அவர் ஏற்படுத்தி கொடுத்த கோட்டா முறை தான் பின்னாடி வந்த வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறைக்கு வந்துட்டு ஒரு முன்னோடியாக இருந்ததுனால முத்தையா முதலியாரை வந்துட்டு வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நீதி கட்சி ஆட்சியோட பார்ட் 3 1930 to 34 வரைக்கும் பார்ட் 2ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.